விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் 18/7/2024 ஆடி மாதம் 2ஆம் நாள். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். உறவு முறையில் வாக்குவாதங்கள் வேண்டாம். வெளியிடம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். சந்திராஷ்டம் இருந்தாலும் நல்ல அமைப்பு ஏற்படும். பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும். சனியின் தாக்கம் பெரிய அளவுக்கு உங்களை மேன்மை அடையும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளூர் ஆகட்டும் வெளியூர் ஆகட்டும் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். சந்திராஷ்டமத்திலும் சிலருக்கு ப்ரமோஷன் வரும். சந்திராஷ்டமத்தில் எங்க கவனமாக இருக்க வேண்டும்? உறவு முறையிலும் குடும்ப விஷயத்திலும் ஆவேசப்படாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம். குடும்பத்திற்காக ஒரு செலவு வரும். குடும்பத்துக்கு செலவு நீங்க செய்யாம பக்கத்து வீட்டுக்காரா செய்வார் என்பதை யோசித்துக் கொள்ளுங்க. செலவை செய்துட்டு இவ்வளவு கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். தைரியம் ஏற்படும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தெய்வீக பயணங்கள் அனுகூலத்தை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் ஏஜென்சி போன்று எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது பலம் நழுவி பாலில் விழுந்த கதையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் தீரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். வாகன அமைப்பில் மட்டும் அலட்சியம் படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும். பழுதான வாகனத்தை செலுத்துவது பாதிப்பை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி அனுகூலமெல்லாம் காணப்படும். கண்டிப்பாக குழந்தை இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல் பூர்த்தி செய்து கொள்வது நன்மை தரும். வார்த்தைகள் தொழில் சார்ந்த இடத்தில் கவனம், வியாபாரம் சார்ந்த இடத்தில் கவனம், உத்தியோகம் சார்ந்த இடத்தில் கவனம், படிக்கக்கூடிய இடத்தில் கவனம். அதே சமயம் துணை அல்லது துணைவர் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் மட்டும் உறவினரையோ அந்நியரையோ தலையிடுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி பாதிப்பை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் ஆனந்தம், தொழிலில் சந்தோஷம், அபிரிதமான வளர்ச்சி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அனுகூலமான அமைப்பை பெறுவார்கள். அசைய பொருள் சேர்க்கை அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசி இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. வார்த்தைகளில் மட்டும் நிதானத்துடன் பேசக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் வெற்றி பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல நாள் இது. இந்த நாளில் ஏதாவது ஒரு விஷயம் வந்தா ஆடி மாசம் போட்டு தள்ளி வைக்காதீங்க. டக்குன்னு அதை பிடிச்சிக்குங்க. அதுக்குண்டான முத்தாய்ப்பு செய்யுங்க. நல்லது வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கு உண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். குடும்பத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் இறங்கி போய் வெள்ளை கொடி காட்டினீங்கன்னா அது சமாதான கொடியா மாறிடும்.
முறுக்கின்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. நல்ல காலகட்டத்தில் அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், சுபவிரிய பிராப்தம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, நீண்ட நாட்களாக காணப்பட்ட சிக்கல் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்ச்சி இன்று நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து அதை கெடுத்து கொள்ளாதீர்கள். குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, புது கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம், லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பயணங்கள் சமயத்துல புதிய அறிமுகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல போட்டு சாரின்னு சொல்லிட்டு போகக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். இல்லை என்றால் இன்னைக்கு தேவையில்லாத அந்த ஒரு விஷயத்திற்கு மண்டையிடி ஏற்படும். இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பல நல்ல விஷயம்லாம் உங்களை விட்டு போயிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க. சுபவிரிய உண்டான அமைப்பு, குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கை, அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், பதட்டமில்லாமல் முன்னேறக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இன்றைய நாள் காணப்படுகிறது. வீண் விரயங்கள் மட்டும் வேண்டாம். யாராவது ஏதாவது சொல்வதை நம்பாதீர்கள். முதலீடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பணத்தை ஞாபக மருதியாக அங்க வைத்து விடுவதோ, விலை உயர்ந்த பொருட்களை ஞாபக மருதியாக அங்க வைத்து விடுவதோ ஏற்படும். வங்கிகள் போயிட்டு வர சமயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை ஏற்படும். சுபவரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். டக்குன்னு ஏதாவது ஒரு முதலீடு செய்யலாம்னு ரொம்ப நாள் கனவு கண்டிருப்பீங்க. இன்னைக்கு அதற்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் மற்ற படிப்பு விஷயத்திலும் மகர ராசிக்காரர்கள் நினைப்பது நடக்கும். குடும்பத்தில் மட்டும் அவர்கள் நினைப்பது தான் நடக்கும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய இடம் குடும்பம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சார்ந்த 50 வயதுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். 60 வயதுக்கு 50 வயதை கடந்தவர்கள் தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். உறவினரால் தேவையில்லாத ஒரு குழப்பம் 50 வயது கடந்தவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. 50 வயதை உள்ளாக இருப்பவர்கள் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றாலும் தைரியமாக ஆடி மாதத்தில் ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற
அமைப்புக்கு புன் செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களில் புதிய அறிமுகத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்கள். தேவையில்லாதவர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு வம்பு விலை கொடுத்து வரக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இன்று யாராவது ஏதாவது போஸ்டிங் போட்டால் அந்த போஸ்டிங்க்கு எதிர்மறையான விளைவு நீங்கள் ஆற்றினீர்கள் என்றால், எதிர்மறையான எண்ணங்களுடைய செய்திகளை போட்டீர்கள் என்றால் சிக்கல் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எனவே சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். குடும்பத்திலும் கோபதாபம் வேண்டாமே. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம்.